பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற காரியம் 3 நாட்கள். 3 நாட்கள் ஜனங்கள் செய்தது என்ன, 3 நாட்களாக என்ன செய்தார்கள் என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக நம்ம நேற்று பார்த்த ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில், கிறிஸ்து நம்மை போல் மாம்சத்தில் இருந்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றின நாட்களில் 3 நாட்கள் ஜனங்கள் புசிப்பதற்கு ஒன்றுமில்லாது இருந்த போதும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருக்கும் பொழுது தமஸ்குவுக்கு போகிற வழியிலே அவர் சந்திக்கப்பட்டார், கர்த்தரால் சந்திக்கப்பட்டார். 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார், பார்வை இல்லாதவராய் இருந்தார். அதே போல யூதர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று வந்தது. ஆமான் என்கிற சத்துரு எழும்பி மொத்த யூதர்களையும் சங்கரிக்க திட்டம் பண்ணும் பொழுது மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து அவர்கள் ஒரு உபவாசத்தை கூறுவித்தார்கள். சூசானில் உள்ள அரண்மனையில் இருந்த யூதர்களும் எஸ்தரோடு கூட இருந்த தாதிமார்களும் இணைந்து அல்லும் பகலும், அதாவது இரவு பகல் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசித்தார்கள். நன்றாய் கவனியுங்கள், இங்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் பார்வை அடைந்து ஊழியத்தை பெற்றுக்கொண்டார். ஜனங்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களையும் கொண்டு 4000 பேர் போஷிக்கப்பட்டார்கள். எல்லாருமே அற்புதத்தை பார்த்தார்கள். இதை நம்ம நேற்று பார்த்தோம். 3 நாட்கள் என்கிற தலைப்பில் நாமும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம், காத்திருப்போம். நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்கிற கோணத்தில் நாம் அதை நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் வாசிக்கிறேன் பாருங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு செங்கடலை கடந்து சீன் வனாந்தரத்தில் சீனாய் மலையின் அடிவாரத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க, யாத்ராகமம் 19வது அதிகாரத்தில் 10-11 வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அப்போ ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, ஜனங்கள்கிட்ட சொல்லுப்பா, 3ஆம் நாளிலே நான் அவர்களை சந்திக்க போகிறேன், அவர்கள் என்னை சந்திக்க போகிறார்கள். கர்த்தர் சீனாய் மலையில் வந்து இறங்க போகிறார். அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த 3ஆம் நாளுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள், இன்றைக்கும் நாளைக்கும் உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படிங்கிறாரு. அதுக்கு கீழே வந்தா இன்னொரு வார்த்தை இருக்குன்னு அதையும் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா, இப்போ மோசே என்ன பண்ணுவார்? ஜனங்கள்கிட்ட போய் பேசுவார். மோசே போய் பேசி சொல்ற வார்த்தையை பாருங்க. 14 படிக்கிறேன். யாத்ராகமோ 19:14 மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான், அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியின் இடத்தில் சேராதிருங்கள் என்றான். மேக்சிமம் இதை யாரும் சொல்றது இல்லை. மனைவியின் இடத்தில் சேராதிருங்கள் என்றான். இப்போ இதில் சில பேர் யோசிப்பாங்க, இது என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றாய் கவனியுங்கள், இதை நீங்கள் பழைய ஏற்பாடு பிரமாணம் தான், பழைய ஏற்பாடு தான். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், தேவனை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமாகணும், உன்னை நீ பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனுடைய கான்செப்ட் அதுதான். கர்த்தர் சீனாய் மலையில் வந்து இறங்க போகிறார், நீ தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 3ஆவது நாளுக்காக நீ ஆயத்தப்படு. ஏன்னா இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். சரியா? இப்போ 3ஆம் நாளில் தான் கர்த்தர் வந்து இறங்குறாரு. நான் ஏற்கனவே முதல் நாள் சொல்லியிருந்தேன், 3ஆம் நாளுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை முதல் நாள் வீடியோவில் இருக்குது. சரியா? அப்போ 3ஆம் நாளில் கர்த்தர் வந்து இறங்குகிறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த 3ஆம் நாளுக்காக தங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தினார்கள். அதில் ஒன்று, கணவன் மனைவி கூட ஒன்று சேராமல் பிரிந்திருந்தார்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏங்க இது பழைய ஏற்பாடுங்க, புதிய ஏற்பாட்டுக்கு இது சேருமா? நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார்,
ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் தடை வராதபடிக்கு சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் ஒழிய மற்றபடி கணவன் மனைவி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியக்கூடாது. அப்போ ஜெபத்திற்கும் அதாவது இப்படி சொல்லட்டுமா, ஜெபமும் உபவாசமும் வரும்போது கொஞ்சம் எப்படி இருக்கணும், தள்ளி தான் இருக்கணும். சரியா? சில பேர் புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க. வேதத்தை கொஞ்சம் ஊன்றி வாசித்தால், கொஞ்சம் அமர்ந்திருந்து வாசித்தால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நன்றாய் கவனிக்கணும். இதனுடைய அர்த்தம் என்ன, நான் ரொம்ப எளிமையா சொல்றேங்க. எங்க நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமைக்காக நீங்க என்னங்க ஆயத்தப்படுறீங்க? பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி சனிக்கிழமை தாங்க ஓய்வு நாள், அதுல மாற்றமே கிடையாதுங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள் அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே இன்றைக்கு திருச்சபை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக ஞாயிற்றுக்கிழமை கூடி வருது. அது மாத்திரமல்ல, அது கர்த்தருடைய நாள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாள். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிச்சீங்கன்னா யோவான் சொல்வார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்படிம்பாரு. சரியா? ரொம்ப பேசுன நேரம் ஆயிரும் அதுக்குள்ள போனேன்னா. ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கர்த்தருடைய நாளுக்காக உங்களுடைய ஆயத்தம் என்ன கேள்வி. கர்த்தருடைய நாளுக்காக உங்க ஆயத்தம் என்ன? ஐயோ, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் சர்ச்சுக்கு போகணுமே, ஆண்டவரை தொழுது கொள்ள போகணுமே, நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகணுமே, நான் எந்த அளவுக்கு என்ன ஆயத்தப்படுத்திக்கிறேன்? பழைய ஏற்பாட்டில் பாருங்க, தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்தது மாத்திரமல்ல, கணவன் மனைவி பிரிந்திருந்தார்கள், கணவன் மனைவி சேராதிருந்தார்கள். அப்போ தேவனை சந்திப்பதற்கு ஜனங்கள் அந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டாங்க. கர்த்தருடைய நாளுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? கர்த்தருடைய நாளுக்காக நீங்க எந்த அளவுக்கு ஆயத்தப்படுறீங்க? கொஞ்சம் யோசிங்க. சும்மா இல்லைங்க. கர்த்தர் என்பதும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதும் சாதாரணமான காரியம் அல்ல. சும்மா அப்படியே வாழ்ற வாழ்க்கை இல்லை. உங்களுக்குள்ள ஒரு பயபக்தியும் ஒரு பரிசுத்தமும், ஐயோ நான் தேவனை சந்திக்க போகிறேனே என்கிற ஒரு சிந்தையும் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா கொஞ்சம் கணவன் மனைவி தள்ளி இருந்தாலும் தவறில்லை. அது புதிய ஏற்பாடா இருந்தாலும் பரவாயில்லை. சரியா? ஏன்னா நான் நாளைய தினத்துல யாரை பார்க்க போறேன்? கர்த்தரை பார்க்க போறேன், கர்த்தரை தொழுது கொள்ள போறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறேன், தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்க போகிறேன். நான் கொஞ்சம் என் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருந்து தேவனோடு அமர்ந்திருந்து ஜெபித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டும் என்று சொல்லி செய்வீர்களே, ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். சரியா? இது மட்டுமா? இன்னும் இருக்குங்க. யோசுவாவின் நாட்கள்ல ஒரு சம்பவம் வருது. யோர்தான் கரைக்கு வந்துருவாங்க. அங்க பாருங்க, அவங்கள ஒரு 3 நாள் சொல்லுவாங்க. நான் படிக்கிறேன் பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம், யோசுவா 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவா 1:11 வசனம். அதுல நிறைய இருக்கு, நான் கொஞ்சமா படிக்கிறேன். அதுல போட்டிருக்கு, பாதிக்கு மேல படிக்கிறேன். நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னான். எத்தனை நாளைக்குள்ள? 3 நாளைக்குள்ள. இப்ப நான் படிக்கிறேன். 3வது அதிகாரத்துக்கு வரலாம். 3:2. 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் அங்க ஒரு 3 நாளை வைக்கிறாங்க. 3 நாள், ஒரு 3 days வைக்கிறாங்க. அந்த 3 days என்னன்னால 2 விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒன்று, ஒரு 2.5 கோத்திரத்தை இங்க செட்டில் பண்ணணும். எங்க செட்டில் பண்ணணும்? இங்க செட்டில் பண்ணணும். அதாவது யோர்தான் கரையிலேயே செட்டில் பண்ணணும். ஏன்னா யாருன்னா, ரூபன் கோத்திரம், காத்து, அதே போல் மனாசையில் பாதி கோத்திரம். இந்த 3 பேரும் யோர்தானுக்கு இங்கிட்டு இருக்க போகிறாங்க. அவங்கள எங்கே செட்டில் பண்ணணும். அடுத்தது இவங்க போய் வேவு பார்க்கணும். ஏன்னா வேவுக்காரரே 3 நாள் கழிச்சு தான் திரும்ப இங்கே வருவாங்க. சரியா? அதுக்கு தான் அந்த 3 நாள். அப்போ அவங்களும் 3 நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்க, தங்களை தகுதிப்படுத்துகிறாங்க. ஏன்னா பைபிளை போட்டிருக்கு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கிடுங்க, நாளைக்கு நீங்கள் அற்புதம் பார்ப்பீங்க. அவங்க அன்றைக்கு மட்டும் பண்ணலை, அன்றைக்கு பரிசுத்தப்படுத்தினாங்க, அதுக்கு முன்னால் தங்களை ஆயத்தப்படுத்தினாங்க. அப்போ நமக்கு ஒரு ஆயத்தம்னு ஒன்று வேணுங்க. 3 நாள் தங்களை ஆயத்தப்படுத்துங்க. இல்லை இப்படி சொல்லட்டுமா, 3வது நாளுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். உங்களுக்கு அந்த ஆயத்தம் இருக்கா? 3ஆம் நாளை குறித்து, இல்லை நான் கர்த்தருடைய நாளை குறித்து, ஐயோ நான் ஆண்டவரை சந்திக்க போகிறேன், ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறேன், இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? அந்த எதிர்பார்ப்பு இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கும். இல்லைன்னா சும்மா போறது, சும்மா வாரது சர்ச்சைக்கு, என்ன பிரயோஜனம்? இன்னொரு வசனம் படிக்கிறேன். ஓசியாவில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா? படிக்கிறேன். ஓசியா 6வது அதிகாரம், அதுல 1-2 படிக்கிறேன். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். எத்தனாவது நாள்ல?
மூன்றாவது நாளில் அவர் நம்மை எழுப்புவார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்க ஆண்டவரால் முடியுங்க. சரியா? ஆனால் நீங்கள் 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்படுங்க. நீங்கள் கர்த்தருடைய நாளை குறித்து ஒரு சிந்தை உள்ளவங்களா, எண்ணம் உள்ளவங்களா, அதை குறித்து பயபக்தி உள்ளவங்களா நீங்கள் வாழுங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சர்ச்சைக்கு போகிறதுனா சும்மா இல்லைங்க. சபை கூடி வருதல்னா சும்மா இல்லைங்க. சபை கூடி வருதுன்னா அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். அதுக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணணும். சும்மா சர்ச்சுனா என்னமோ நேர போக்குக்கு வந்துட்டு போகிற இடம் சபை கிடையாது. ஏதோ சும்மா வந்துட்டு போகிற இடம் சர்ச்சு கிடையாது. அதற்கு உரிய ஒழுங்கோடு, அதற்குரிய ஆயத்தத்தோடு சர்ச்சுக்கு வா. அப்படி வருவாயானால் நீ மகிமையை பார்ப்பாய். ஏன்னா 3ஆம் நாளுக்காக அவங்க எல்லாம் ஆயத்தப்பட்டாங்க. 3ஆம் நாளுக்காக ஆயத்தப்பட்ட பொழுது கர்த்தருடைய மகிமையை பார்த்தாங்க. நீ ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய மகிமையை பார்க்கணுமா? சபை கூடி வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணுமா? அதற்கு நீ ஆயத்தப்படு. பாஸ்டர் குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. விசுவாசி முதல்ல ஆயத்தப்படுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆயத்தத்தோடு சர்ச்சுக்கு வரீங்க யோசிங்க பார்ப்போம். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். பாஸ்டரும் ஆயத்தப்படணும், விசுவாசியும் ஆயத்தப்படணும். எல்லாரும் ஆயத்தப்பட்டால் ஆலயத்தில் மகிமை வந்து இறங்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் என்ன சொல்ற அதை தியானிப்போம். God bless you.